ஹரிவு மகா காளி. நம்முடைய வழிபாட்டு முறைகளில், சடங்கு சம்பிரதாயங்களில், நம்பிக்கைகளில் பேய்க்கும் ஒரு வழிபாடு இருக்கிறது, சிலை இருக்கிறது என்பதை பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. நம்முடைய பூஜா முறைகள் உயரிய உன்னத ஞானத்தை போதிக்கக்கூடியது. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்கிற ஒரு வாக்கியத்தின் மூலம் அண்ட சராசரத்தினுடைய அனைத்து அணுக்களும் இந்த இறையாற்றலால் நிரம்ப பெற்றது என்பதை நமக்கு பலவிதமான சித்தாந்தங்கள் மூலம் போதிக்கச் செய்கின்றன. கழிவு என்று சொல்லப்படுகிற மலம், சிறுநீர் இவை கூட ஒரு இடத்தில் பூஜையில் இடம்பெறுவதை நாம் அறிகிறோம். சட்டென சிலருக்கு தடுமாற்றம் ஏற்படும். எப்படின்னு, பசுசாணம் என்பதும் கோமியம் என்பதும் ஒரு ஜீவனுடைய கழிவுகள் தானே, ஆனா அது கூட பூஜையில பிரதான இடம் பிடிக்கிறதேயே. இந்த ஒரு உயரிய ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு செயல் வடிவமாக இவை இடம்பெறுகின்றன. எண்ணற்ற ஆற்றல்கள் இந்த பூமியில் இயங்குகிறது, இந்த பிரபஞ்சத்தில் நிர்வாகம் செய்கிறது. இதையெல்லாம் ஒரு இரவுல ஒரு மானுடனால் உணர்ந்து கொள்ள இயலாது. ஒரு ஆயுளின் மூலமும் அதை முழுமையாக உணர்ந்து கொள்ள இயலாது. எத்தனையோ பிறப்புகள் எடுக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆளுமையை, அதனுடைய அமைப்பை, அதனுடைய நிர்வாகத்தை, ரகசியங்களை. சரி, நாம் இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்குள் வந்து விடுவோம். நம்முடைய சமூகத்தில் மானுடர்களுக்கு எண்ணிலடங்காத பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்பு. காலையில சந்தோஷமா இருந்தா சாயந்தரம் கஷ்டத்துல இருப்பான். மனோநிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். எத்தனையோ விதமான எத்தனையோ முறையிலான துன்ப துயரங்கள் மனிதனை வாட்டுகிறது. உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள். இதில் பலவற்றுக்கு மருந்து இருக்கிறது, வழிவகைகள் இருக்கிறது, சிலவற்றுக்கு உரிய தீர்வுகள் இல்லாமல் இருக்கிறது. இப்ப வைத்தியமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 90 விழுக்காடு நோய்களுக்கு அந்த நோயை கட்டுப்படுத்துகிற வைத்தியம் இருக்கு, குணப்படுத்துகிற வைத்தியம் இல்லை. அது மாதிரி மனம் சார்ந்த விஷயங்கள்லயும் அப்படி சில அளவுகோல்கள் இருக்கு. இந்த மனோரீதியான பிரச்சனைகள்ல ஒரு அரிய அபூர்வ ஒரு பிரச்சனை மனுஷங்களுக்கு பேய் பிடிக்கிறது என்கிற ஒரு பிரச்சனை. அது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது ஒரு பரிகாசமாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையில் சிக்கியிருப்பவர்கள் படும் துயரங்கள், அவர்களை சார்ந்திருக்கிற அந்த குடும்பங்கள் படக்கூடிய இன்னல்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் மானுடர்களுக்கு வராமல் இருக்க வேண்டும் என நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அரிதான அபூர்வமான பிரச்சனைகள், அதை தீர்த்து கொள்வதற்கான வழிவகைகள் வைத்தியம் தெரியாம தடுமாறி நிற்பார்கள். சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம் ஒரு சில வழிமுறைகளை இந்த உரையின் மூலம் சொல்ல இருக்கிறோம். இந்த உரையில் மூலம் மற்றொரு விஷயம், தெய்வங்கள் எத்தனையோ புராண இதிகாசங்களின் அடிப்படையில் தெய்வ ஆற்றல்கள் பலவிதமாக வர்ணிக்கப்பட்டு பலவிதமான வடிவ தோற்றங்களோடு ஆலயங்கள் அமைக்கப்பெற்று ஜனங்கள் வழிபட்டு வருகிறார்கள். அதுபோல துஷ்ட சக்தி என்று சொல்லப்படுகிற பேய்க்கும் சிலை இருக்கிறது, வழிபாடு இருக்கிறது. இது சிலர் அறிந்திருப்பீர்கள். சிலப்பதிகாரத்தில் பூதங்களை பற்றி பேசுகிறது. சதுக்க பூதம் என்று ஒரு வர்ணனை உண்டு. இன்றைக்கும் அதனுடைய தடயங்கள் பூம்புகாரில் இருக்கிறது. அந்த ஊரினுடைய எல்லையில் இருந்து காக்கும் பூதங்களாக அவைகள் இருக்கின்றன. தீயோரை பிடித்து மென்று தின்றுவிடும் என்கிற ஒரு இலக்கணத்தோடு அந்த பூதங்களுக்கு வடிவம் உண்டு. அதுபோல அந்த சிலப்பதிகாரத்தில் ஒரு நிகழ்வு வர்ணிக்கப்படுது. மாலதின்னு ஒரு பெண் தன்னுடைய மூத்தால், அதாவது தன் கணவருடைய முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை தொட்டில்ல பாலுக்காக அழுகிறது. அந்த குழந்தையை பெற்றவள் வெளியில ஏதோ விறகு பொறுக்க வெளியில போயிட்டா. பசி பொறுக்காமல் அந்த அழுகிற அந்த குழந்தையை பார்த்து
அந்த குழந்தையினுடைய சித்தியாகப்பட்டவள் இந்த மாலதி என்ன பண்றா, சரி நம்ம கொடுப்போமேனு அந்த குழந்தையை ஏந்தி மடியில் வைத்து கொண்டு அமுதம் புகட்டுகிறாள். அந்த குழந்தை அழுத கணத்தோடு பால் அருந்துகிற போது மூச்சு முட்டி மூர்ச்சையாகிவிட்டது, இறந்து விட்டது. இது என்னடா ஒரு நல்லது நினைச்சு நாம செய்ய போன இடத்துல இப்படி ஒரு உபத்திரம் ஆகி போச்சே. புருஷனும் அவனுக்குரிய மூத்தவளும் வீட்டுக்கு வரத்துக்குள்ள இதுக்கு ஏதாவது தீர்வு கண்டாவணுமே, இல்லைன்னா நமக்கு எவ்வளவு பெரிய பழி ஏற்படும். குடும்ப பொறாமையில நாம அந்த குழந்தைய கொன்று விட்டோம் என்றல்லவா பழி வந்துவிடும். நாம செய்த நல்ல நோக்கம் அவங்க ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே அப்படிங்கிற தவிப்போட அந்த இறந்து விட்ட குழந்தையை தூக்கி கொண்டு அந்த பூம்புகாரில் இருக்கக்கூடிய பலவிதமான ஆலயங்களுடைய வாசல்ல நின்று அழுகிறாள். அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி ஆலயங்கள்லாம் இருந்ததாம்? கற்பகதரு வீற்றிருக்கும் ஆலயம், ஐராவதம் வாசலில் நின்று கொண்டிருக்கும் ஆலயம், அதாவது அபூர்வமான ஆலயங்கள் வர்ணிக்கிறார்கள். முருகனுக்கு ஒரு ஆலயம், நாகங்களுக்கு ஒரு ஆலயம், உள்ளூர் தேவதைகளுக்கு ஒரு ஆலயம், இப்படி 6-7 விதமான ஆலயங்கள்ல போய் நிற்கிறார். இது மாதிரி ஒரு துயரத்தோடு வந்து நிற்கிறேன், எந்த பழி பாவத்துக்கும் நான் காரணம் இல்லை, நல்லதுன்னு நினைச்சு நான் கொடுத்த பால் இப்படி ஆகி போச்சே, தயவு கூர்ந்து குழந்தையை உயிர்ப்பித்து கொடுங்க என்று ஒவ்வொரு ஆலயத்தினுடைய வாசலிலும் போய் நின்று கதறி கதறி பிரார்த்திக்கிறாள், விண்ணப்பிக்கிறாள். ஆனால் எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை. இறந்த குழந்தைக்கு மூச்சு வந்து விட்டதா என தொட்டு தொட்டு பார்க்கிறா, இறந்தது இறந்ததாக இருக்கிறது. இப்ப இறுதியாக அந்த ஊரினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய ஐயனார் ஆலயத்திற்கு போறா. அங்க போய் இதையே சொல்லி விண்ணப்பிக்கிறா, அழுகிறா. அந்த நேரம் ஒரு அழகிய பெண் தோற்றம், அதாவது பேரழகி தோற்றத்தோடு ஒரு பெண் வரா. அந்த பெண் வந்து மாலதியை பார்க்கிறா. இவ கையில ஒரு இறந்த குழந்தை இருக்கிறது. புண்ணியம் இல்லாதவர்களுக்கு, தவம் செய்யாதவர்களுக்கு எந்த தெய்வமும் வரம் கொடுக்காதே என்று நையாண்டியாக சொல்கிறாள். நீ குற்றமற்றவள் தான், ஆனால் உனக்கு எந்த தெய்வமும் வரம் கொடுக்காது, ஏனென்றால் உன்னிடம் போதுமான தவம் இல்லை என்று அகஹா என்று சிரித்த அந்த மாயத் தோற்றத்தில் வந்திருக்கிற அந்த பேய் இடாகினி பேய் என்று பெயர். அந்த இடாகினி பேய்க்கு என்ன வேலை? சுடுகாட்டில் வந்து சவங்களை ஒன்று எரிப்பார்கள், மற்றொன்று புதைப்பார்கள் அல்லவா? அப்படி புதைக்கப்படுகிற அந்த சவங்களை உண்டு பசியாறுகிற ஒரு பெரும் பணியை செய்யக்கூடியது இந்த இடாகினி பேய். அப்படி புதைக்கப்படுகிற சடலங்களை தன் உணவாக உட்கொண்டு அந்த இடுகாட்டை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய, அந்த இடுகாட்டை காவல் காக்கிற ஒரு அதிசக்தி வாய்ந்த பேய். அவளுக்கு மாய ரூபங்கள் எடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. வந்து இந்த மாலதியிடம் நையாண்டியாக பேசிவிட்டு, என் பசிக்குரிய உணவை நீ வைத்திருக்கிறாய், குடு இங்கே என்று அவள் கையில் ஏந்தி இருக்கிற அந்த இறந்த குழந்தையின் உடலை பிடுங்கி நாளாக பீத்து சாப்பிட்டு விடுகிறாள். இப்ப வந்து குழந்தை இறந்து போச்சு, ஏதோ ஒரு வகையில உயிர்ப்பிச்சா தேவலைன்னு தூக்கிட்டு வந்த இடத்துல கையில இருந்த குழந்தையும் போய்விட்டது. இப்ப எதை கொண்டு யாரிடம் என்ன நீதி கேட்க முடியும்? இப்ப இவளை வந்து இன்னும் ஒரு குற்றத்துக்கு 2 குற்றமாக தான் இந்த சமூகம் பார்க்கும். இந்த வீட்டில் இல்லாத போது என் குழந்தையை எடுத்து கொண்டு போய் கொன்று எங்கேயோ புதைத்து விட்டால், எங்கேயோ வீசி எறிந்து விட்டால் என்று வீண்பலி அல்லவா வரும் என்கிற பெரும் வேதனை அவளுக்கு ஏற்பட்டு, ஒரு இடி விழுந்தால் என்ன ஓசை எழுப்பும், அப்படி ஒரு ஓசையோடு பெருங்குரலெடுத்து அழுகிறாள். குழந்தையை பிடுங்கிய அந்த இடாகினிப்பை மறைந்து போய்விட்டது. அப்படி அழுகிற போது அந்த ஆலயத்தில் இருக்கிற ஐயனார் மனம் பொறுக்க முடியாமல், சற்று தூரத்தில் இருக்கிற அந்த தோட்டத்தில் ஒரு குழந்தை கிடக்கும், அதை தூக்கிட்டு வீட்டுக்கு போ என்று அந்த ஐயனார் தானே குழந்தை ரூபம் எடுத்து அந்த தோட்டத்தில் குழந்தையாக கிடக்கிறார். அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த வீட்டில் சேர்த்து விடுகிறார்.
ஆக என்ன நடந்ததுங்கிறது அங்க யாருக்கு தெரியாது. அந்த குழந்தை அந்த வீட்டில் வளர்கிறது. அந்த குழந்தை பின்னாடி அதே சிலப்பதிகாரத்தில் வளர்ந்து பெரியவனாகி அந்த தாய் தந்தைகளுக்கு கடமைகளை செய்து பிற்காலத்தில் தேவந்தி என்கிற ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். அப்படி செய்து கொண்டு சிறிது காலத்திலேயே தன்னுடைய சுயரூபம் என்ன, தான் யார் என்கிற பிறப்பின் ரகசியத்தை எடுத்து கூறி தன்னுடைய இருப்பு இந்த ஆலயம் என்று சென்று அந்த ஆலயத்தில் மறைந்து விடுகிறார். இந்த தகவலை சமூகத்தில் சொல்ல முடியாமல், ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் இதை நீ பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு. தன்னுடைய கணவர் பொருளீட்டுவதற்காக கடல் மார்க்கமாக தூரதேசம் பயணித்திருக்கிறார். அவர் நல்ல விதமாக ஊர் திரும்ப வேண்டும் என அனுதினமும் நான் ஐயனார் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று தன்னுடைய உற்றார் உறவினரிடம் கூறியபடி அந்த தேவந்தி தினமும் மாலையில தன் கணவர் வீட்டிற்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவாள் என்று அந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. இந்த இடாகினி பேய்க்கு விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே மாரங்கியூர் எனும் கிராமத்தில் அமையப்பெற்றிருக்கிற அங்காளம்மன் ஆலய வளாகத்தில் ஒரு கற்சிற்பம் இருக்கிறது. அதேபோல் அதே விழுப்புரம் மாவட்டத்தில் மாம்பழப்பட்டு அருகே உருகோடி எனும் கிராமத்தில் அங்கு அமையப்பெற்றிருக்கிற சிவாலய வளாகத்தில் இந்த இடாகினி பேய்க்கு ஒரு கற்சிற்பம் இருக்கிறது. அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாலூர் அருகே ராஜகாளிப்பட்டி எனும் கிராமத்தில் இந்த இடாகினி பேய்க்கு ஒரு சுதை சிற்பம் இருக்கிறது. இவ்வாறு அங்கொன்றும் இங்கொன்றுமாக அறியப்பட்டிருக்கிற இந்த இடாகினி பேய் கற்சிற்பம் மேலும் பல இடங்களில் இருக்கக்கூடும். ஆனால் சமூக மக்கள் இது இன்னதென அறியாமல் காளி என எண்ணி வழிபடக்கூடிய வாய்ப்பு நிரம்ப இருக்கிறது. பல இடங்களில் ஜேஷ்டா தேவியையே காளி என்றும் துர்கை என்றும் வழிபடுகிற பழக்கம் இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த இடாகினி பேயையும் காளி என்றோ துர்கை என்றோ ஜனங்கள் வழிபடுகிற வாய்ப்பு மிகுதியாக இருக்கிறது. இந்த இடாகினி பேயை குறிப்பிட்ட இந்த ஆலயங்களில் சொன்னோமே, அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் தங்கள் வீட்டு ஜீவராசிகள் ஆடு மாடுகளுக்கு நோய்வாய் ஏற்படுகிற போது அங்கே பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிற பழக்கம் இருப்பதாக அறிகிறோம். ஆனால் இந்த இடாகினி பேயினுடைய வழிபாடு எதற்கு மருந்தாக அமையும் என்றால், நம்முடைய சமூகத்தில் மானுடர்களுக்கு இத்தகைய துஷ்ட சக்தியினுடைய ஆக்கிரமிப்பு ஆட்கொள்கிற போது அந்த துஷ்ட சக்தியிலிருந்து விடுபடுவதற்குரிய ஒரு பெரும் வேண்டுதலை, அதற்குண்டான பூஜா முறைகளை செய்கிற போது அந்த பேய் பிடித்தல் எனும் பெரும் நோயிலிருந்து மக்கள் விடுபடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். சாதாரணமாக இந்த பேய் பிடித்தல் என்கிற பெரும் அவதியோடு இருப்பவர்களுக்கு அடியேன் சொல்கிற ஒரு வழிமுறைகள் என்ன என்பதையும் இந்த உரையிலேயே உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக இந்த பேய் பிடித்தலுக்கு பலவிதமான நடைமுறைகள் சமூகத்தில் இருக்கிறது. அதை மையப்படுத்தி மிகப்பெரிய வியாபாரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பிணந்தின்னும் பேயாக வர்ணிக்கப்படுகிற இந்த இடாகினி பேய் இருக்கிறதே, அதற்கென்று சில பூஜா முறைகள் முன்பொரு காலங்களில் இருந்திருக்கிறது. அதற்கான வழிபாடுகள் இருக்கிறது என்றால் அதனுடைய தேவை ஏதோ ஒரு வகையில் தேவைப்பட்டிருக்கிறது. சில துஷ்ட சக்திகளில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்கிற உபாயத்தின் மூலம் பேயை கொண்டு விரட்டுகிற ஒரு பாங்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மயானத்தில் பணி செய்யக்கூடிய அந்த மயான பணியாளர்கள் இருக்கிறார்களே, ஹர்ச்சந்திர மகாராஜாவினுடைய ஒரு பரம்பரை சார்ந்தவர்களாக அவர்களை நாம் போற்றுகிறோம். அவர்களுக்கு சில பல விசேஷ ஆற்றல்கள் இந்த இயற்கை வழங்கி இருக்கிறது. பலர் தங்களுடைய நிலை அறியாமல், தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த விசேஷ தெய்வீக குணத்தை அறியாமல் மதுவில சிக்கி தங்களை பால்படுத்திக் கொள்வோராக இருந்தாலும் அவர்களுக்கென்று சில ஒரு விசேஷ சக்தி அவர்களுடைய கரங்களுக்கு இன்றும் உண்டு.
அந்த மயான பணியாளர்களுடைய வீட்டு மனையாள் இருக்கிறாளே, அவளுக்கு அவர்களை விட பல மடங்கு ஆற்றல் உண்டு. பேய் பீடிக்கப்பட்டிருக்கிற இளைஞனோ வயது மிகுந்தவர்களோ யாரோ ஒரு மனுஷாளுக்கு இந்த மாதிரி ஒரு பேய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடுகாட்டு பணியாளர்களுடைய பத்தினியிடம் அழைத்துச் சென்று அவளுக்கு தேவையான சீதனங்களை எல்லாம் வழங்கி, அதாவது ஆடை தானியங்கள், அப்புறம் ஒரு சேவலோ ஆடோ ஏதோ ஒன்று அவர்களுக்கு கொடுத்து தட்சணை கொடுத்து, அவர்கள் கையால் அந்த இடுகாட்டு சாம்பலை எடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு பூசை செய்து, அவர்களுடைய வாயினால் இவளிடம் அமர்ந்திருக்கிற இவளை பிடித்து கொண்டிருக்கிற இந்த பேய் இந்த கணத்தோடு போய்விட வேண்டும் என்று கண்டிப்பான உத்தரவை தருவார்களே, ஆனால் ஒரு பெரிய பலன் ஏற்படும். நெடுங்காலமாக பீடிக்கப்பட்டிருக்கிற அந்த துன்ப துயரிலிருந்து சட்டென விடுபடும் வாய்ப்பும் கிட்டும். அப்படியான ஒரு ஆற்றல் அந்த குடும்பங்களில் இருப்பவர்களுக்கு, அவர்கள் அதில் ஒரு தவநெறியோடு பக்தி நெறியோடு அந்த பணியை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களே என்றால், கண்டிப்பாக அவர்களுடைய கரத்தினால் பூசப்படுகிற அந்த விபூதிக்கு பெரிய சக்தி உண்டு. சரி, இது மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினர் இருக்கிறார்கள். அவர்கள் இது மாதிரி இடுகாட்டில் தொண்டு செய்யக்கூடிய அந்த ஹரிச்சந்திர பாரம்பரியத்தை சேர்ந்த அந்த பணியாளர் வீட்டு கையால் ஒரு விபூதி இட்டுக்கொண்டு ஒரு பிராயச்சித்தம் தேடுகிறார்கள். அது போதுமானதாக இல்லை. இந்த இடாகினி பேய்க்கே ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்னு எண்ணுவார்களே, ஆனால் அதே அந்த இடுகாட்டு பணியாளர்களுடைய வழிகாட்டுதலோடு உதவியோடு அவர்களுடைய ஒத்துழைப்போடு இடுகாடுகளில் அதுபோன்ற அமைப்புடைய கல் தெய்வங்கள் ஏதேனும் இருக்கிறதா என கேட்டறிந்து, அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு புது கல்லை நிறுவி அந்த கல்லை இடாகினி பேயாக கருத்தில் கொண்டு, அந்த இடாகினி பேய் என்பது ஒரு பெண் வடிவானவள் என்பதால் அந்த கல்லுக்கு புடவை சாற்றி மற்றும் வளையல் உள்ளிட்ட ஆபரணங்கள் எல்லாம் வைத்து அந்த கல்லை இடாகினியை பேயாக மனப்பூர்வமாக பாவித்து இதர படையல் சாமான்கள் எல்லாம் படைத்து ஒரு சேவலோ கோழியோ பலியிட்டு அந்த கல்லுக்கு முன்பாக ஒரு குழி தோண்டி இறந்து போன அந்த சேவலை புதைத்து விட வேண்டும். சாம்பிராணி போட்டு சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவருக்கு இன்றோடு பரிபூர்ண நிவாரணம் கொடு என்கிற பிரார்த்தனை செய்கிற போது நல்லதொரு பலன் கிட்டும். ஹரி ஓம் மகா